உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரை இது மாதிரி எழுதி சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். என்னோட பேர் கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறனால, நான் வந்து ஒரு காமனான வேர்ட் வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கிறேன். நீங்க வந்து உங்க பேரோ, உங்க பிடிச்சவங்க பேரோ, இனிஷியலோ நீங்க எது வேணா எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எழுதினதுக்கப்புறம் கீழ இது மாரி சின்ன டாட் வச்சுட்டு, அந்த டாட்டோட வந்து அந்த லெட்டரோட எட்ஜஸ் எல்லாமே கனெக்ட் ஆற மாரி ஸ்கேல யூஸ் பண்ணி ஃபுல்லா இது மாரி லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இத வந்து நம்ம ஷேட் பண்ண போறோம். இப்போ வந்து மேலேருந்து வெளிச்சம் படுறப்ப, மேல இருக்கக்கூடிய லெட்டர் மட்டும் ஒயிட்டா தெரியும். கீழ இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு டார்க்கா தெரியும் இல்லையா? ஸோ அத காமிக்கிறதுக்காக, இது மாரி சைட்ல தெரியிறது எல்லாத்தையும் நான் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த சைட்லேருந்து அதாவது ஃப்ரண்ட்லேருந்து கேமராவோட இந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அத காமிக்கிறதுக்காக நான் வந்து பென்சில யூஸ் பண்ணி ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்கேன். இப்ப கீழ ஒரு டாட் வரைஞ்சோம் இல்லையா? அத சுத்தி இது மாரி ரெக்டாங்கிள் வரைஞ்சுட்டு, அதுக்குள்ள இது மாரி சின்ன சின்ன லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. ஸோ இத பார்த்தாலே தெரியும். ஒரு ரூல்டு பேப்பர் இருக்க மாரி தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த பேப்பரோட சென்டர்ல இருந்து இந்த ஆர்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து பாப் ஆயி வர மாரி இருக்கிறது தான் கான்செப்ட். ஸோ அந்த வேர்டோட ஷேடோ வந்து கீழ தெரியிற மாரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸஸா கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, அந்த பேப்பர லைட்டா டர்ன் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு 3D எல்யூஷன்ல சூப்பரா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க.